ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர் அதுதான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஹூஸ் ஹைட் இஸ் 4 மீட்டர்ஸ். ஸோ வால்யூம் ஆஃப் அ சிலிண்டர் ஃபார்முலா என்ன? பைஆர் ஸ்கொயர்ட் ஹைட்டு. இதை கண்டுபிடிக்கணும்னா ரேடியஸும் ஹைட்டும் வேணும். ஸோ ஹைட்டு 4 மீட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ரேடியஸ் கொடுக்கல. அதுக்கு பதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹூஸ் பேஸ் ஏரியா இஸ் 500 மீட்டர். ஸோ அதோட பேஸ் ஏரியா வந்து 500 மீட்டராம். ஸோ சிலிண்டர் பார்த்தீங்க அப்படின்னா கீழேயும் சர்க்கிள் மேலேயும் சர்க்கிள். ஸோ அப்போ பேஸ் ஏரியா அப்படின்னா ஏரியாவோட ஃபார்முலா என்னவாக இருக்கும்? ஏரியா ஆஃப் சர்க்கிள் தான் பேஸ் ஏரியாவாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஏரியா ஆஃப் அ சர்க்கிள் ஃபார்முலா என்ன? பை ஆர் ஸ்கொயர். ஸோ இங்கே பை ஆர் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் எவ்வளோ? 500 மீட்டர். ஸோ இது வந்து கஷ்டப்பட்டு ஆர்லாம் கண்டுபிடிக்காதீங்க. ஃபார்முலாவே என்ன? பை ஆர் ஸ்கொயர்ட் இன்ட்டு ஹச். ஸோ பை ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக டேரெக்டாக 500 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ வால்யூம் ஈக்குவல்ஸ் பை ஆர் ஸ்கொயர்ட் ஹச். பை ஆருக்கு பதிலாக 500. ஸோ இன்ட்டு ஹைட்டுக்கு பதிலாக 4. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 5 4s are 20. ஆல்ரெடி ஒரு 2 0 இருக்குது. ஸோ மீட்டர் க்யூப் அவ்வளோதான். ஸோ அப்போ 2000 மீட்டர் க்யூப் ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஸோ இந்த சம்மில் ரெண்டு இடத்துல தான் நம்ம வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ பேஸ் ஏரியானா என்ன அப்படின்னு பயங்கரமாக கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இப்போ இது ஒரு சிலிண்டர்ன்றதுனால இதோட பேஸ் வந்து சர்க்கிளாக இருக்கும். ஸோ ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா போடணும். ரெண்டாவது இங்கே கண்டுபிடிச்சோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ஆர்வக்குள்ளாரில் ஆரை கண்டுபிடிக்கிறேன்னு டைம் வேஸ்ட் பண்ணுவோம். ஸோ அப்படிலாம் பண்ணக்கூடாது. டேரெக்டாக பையார் ஸ்கொயர்டு. ஸோ இங்கேயே இருக்கா, தூக்கி சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி நிறையா ப்ரீவியஸ் இயர் சம்ஸை பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.